உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும், நிர்கதியாக நிற்கிறேன், அடிக்கடி அவமானமும் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு நாள், நட்சத்திரம், நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. அது என்ன பொருள், என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒன்று தாங்க. உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை 100 ரூபாய்க்கு, இல்லை 150 ரூபாய்க்கு, எனக்கு நல்ல வசதி இருக்குங்க, ஆனால் எனக்கு யாரும் ஒரு சப்போர்ட்டாக, ஒரு ஆறுதலாக, ஒரு உறவு கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், நான் நிறைய செலவு பண்ணி கூட இதை செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரிங்க, நேராக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்கல பாத்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு கடைக்கு போங்க. அந்த கடைக்கு போய் மணி வாங்கணும். நம்ம கையில் வச்சு வீட்டில் அடிப்போம் இல்லையா பூஜைக்கு, அந்த மணி வாங்கணும். அது எந்த சைஸ்லனாலும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, அந்த மணியில் உங்களுடைய பெயரை பதிக்கணும். அந்த கடையிலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் அதில், முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க கோயிலில் உபயம்னு போட்டு பேர் எழுதியிருப்பாங்க. அது எதற்காக அப்படின்னா, நாம் நினைக்கிறோம் விளம்பரப்படுத்துகிறாங்க, அதற்காக அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது அதற்காக கிடையாது. அவங்களுடைய பெயர் அந்த கோயிலில் இருக்கும்போது, அங்கே கோயிலில் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் அவங்களுடைய பெயருக்கு, அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு சக்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அதை அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வெண்கல மணி ஒன்று வாங்கி உபயம்னு உங்களுடைய பேரை போட்டு அதை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கொடுங்க. சப்போஸ் உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போய் கொடுக்க முடியலை, குலதெய்வம் தெரியலை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தில் போய் மணியை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடவே ஒரு உறவாக நின்று குலதெய்வம் உங்களை வழி நடத்தும். ஏன்னா குலம் காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.